அன்பான தம்பி தங்கச்சி, கிறிஸ்மஸை பற்றி நிறைய தகவல்கள் நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மெய்ப்பர்கள். மெய்ப்பர்களை பற்றி 3 விஷயத்தை உன்னோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக மெய்ப்பர்களுடைய நிலைன்னு சொல்லும்போது அவங்க சமுதாயத்தில் எளிமையான பணி செய்கிறவர்களாக இருந்தாங்க, சாதாரண மனிதர்களாக இருந்தாங்க. உன்ன மாதிரி என்ன மாதிரி மிகவும் எளிமையான ஒரு பணி செய்கிற சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்ட மக்களாக மெய்ப்பர்களாக, ஆடு மாடு மேய்க்கிற மெய்ப்பர்களாக இருந்தாங்க. மேசியாவாகிய ஆண்டவர் பிறக்கிறான்ற தகவல் தேவதூதர்கள் மூலமா மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அந்த தகவலை கேட்ட அந்த மெய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க, அதுதான் அங்கிள் ரெண்டாவதா சொல்ல போறேன். அவங்க அறிவிச்சாங்க, ஓடி ஓடி, வேதாகமம் சொல்லுது, அவங்க ஓடி ஓடி அறிவிச்சாங்க, மேசியா பிறந்திருக்கிறார், அவரை நாங்கள் பார்த்தோம், அவரை நாங்கள் பணிந்து கொண்டோன்னு சொல்லி அவங்க ஊருக்குள்ளே போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. நீயும் நானும் ஆண்டவரை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்கிற மக்களாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்மஸ். பாரு, இந்த கிறிஸ்மஸினுடைய செய்தியை இயேசு கிறிஸ்து, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறான்ற தகவலை மெய்ப்பர்களுக்கு யார் வந்து சொன்னாங்க? ஆமாம், தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க. யார் இந்த தேவதூதருங்க? ஆண்டவர் மனிதர்களோடு கூட தொடர்பு கொள்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள்ல இன்னைக்கு ஆண்டவர் மனிதனாகிய உன்னோடு கூட என்னோடு கூட தொடர்பு கொள்ள பேசுவதற்கு தேவதூதர்களை பயன்படுத்துகிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பதிலாக அங்கிள் கையில் வச்சிருக்கிறல்ல வேதாகமம், ஆண்டவர் வேதாகமத்தின் மூலமாக உங்க கூட என் கூட பேசுகிற மக்களாக இருக்கிறாரு. அதை கவனித்து நம்ம அதுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்கணும். ஆண்டவர் தேவதூதர் மூலமாக பேசுவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வேதாகமத்தை நம்ம படித்து அதுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்கணும். இப்போ முதல் 3 காரியங்கள் பார்த்தோம். மெய்ப்பர்களுடைய நிலைமைன்னு பார்த்தோம். அவங்க சாதாரண மனிதர்கள். அடுத்தது அவங்க செஞ்ச தொழில், அவங்க செஞ்ச பணி, அறிவிக்கிற பணி. ஆண்டவர் தொடர்பு கொள்ள பயன்படுத்தப்பட்ட சாதனம் தேவதூதர்கள். இன்னைக்கு உன்னோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் வேதத்தின் மூலமாக தொடர்பு கொள்கிறார். அந்த வேதத்தை வாசித்து அதற்கு கீழ்ப்படுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். தேங்க்யூ. ஹாய் தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் சீசனோட குட் நியூஸை சூப்பராக கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கூட உங்கள் ஆன்சர்ஸை அனுப்பியிருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு கூட இருக்கீங்க. சரி, இன்னைக்கு கூட அண்ணா உங்களுக்கு குட் நியூஸ் பற்றி எடுத்தாங்கல்ல, அதில் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொருள் வந்து ஷோ ஆகிருக்கும். அந்த பொருள் எத்தனை தடவை ஷோ ஆச்சுன்னு சொல்லி என்ன இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்கரேஜ் பண்ண போகிறீங்க.